இனியா வந்து பாக்கியாவை பார்க்க வராங்க. அப்போ பாக்கியா இனியா கிட்ட கேட்குறாங்க, இனியா நீ சந்தோஷமாக தானே இருக்கிற, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படிங்கும்போது ஏமா இப்படி கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நேற்றுக்கே உங்கள் அப்பா உன்னை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு, ஒருவேளை என்கிட்ட சொல்லாமல் உங்கள் அப்பா கிட்ட வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறியா என்ன அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏன் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இனியாவுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது, நான் அவசரப்பட்டு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு புலம்பிட்டே இருந்தார், அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கும்போது, அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நான் வேற ஒரு விஷயமா தான் வந்தேன், அதாவது ஒரு 4 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய பேரை சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்டுட்டு இருக்கும்போது, அக்கா நான் சொல்லி முடிக்கல அப்படிங்கவும், அப்போ என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து 4 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறாங்க, அது ஒன்று வந்து லீஸுக்கு விட போகிறாங்களா அப்படிங்கவும், அதை நம்ம எடுத்து நடத்தலான்ட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாக்கியாவும் செல்வியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, அது மட்டும் கிடையாது, அது அவ்வளோ சுலபமாக கிடைக்காது, அதுக்கு வந்து ஒரு போட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த போட்டியில் வந்து நம்ம வின் பண்ணாதான் அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்மளுக்கு லீஸுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறமா அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம், அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் உங்களை நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லும்போது, அம்மா என்னம்மா நீங்கள் எவ்வளோ தைரியமாக வந்து பேசுவீங்க, இப்போ என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, வாங்கம்மான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே போனதுமே பார்த்தோம்னா அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆமாம் உங்களுக்குலாம் என்ன தெரியும், போட்டியில் சேர்ந்துக்கிட்டதுக்காக வந்திருக்கீங்களே, இங்கே எப்படிலாம் சமையல் பண்ணணும்னு தெரியுமா, நீங்கள் என்ன வீட்டில் சமையல் பண்ணின மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்களா, இங்கே எல்லா நாட்டிலோட சமையலை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே பாக்கியா சொல்கிறாங்க, என்ன அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு எல்லா உணவு வகைகளும் எனக்கு செய்யறதுக்கு தெரியும், இந்த போட்டியில் நானும் கலந்துக்க தான் போகிறேன், கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி அதை தான் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு பார்த்தியா நம்மளை எப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், இப்போ செல்வி சொல்கிறாங்க, அக்கா நம்மளுக்கு அதில் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு செல்வி அப்படிங்கும்போது, இல்லைக்கா அது வந்து 6வது மடியில் இருக்குது, 6வது மடிக்கு நம்ம எப்படிக்கா ஒரு நாளைக்கு ஏறி இறங்கிட்டு கிடக்க முடியும் அப்படிங்கவும், இது கெட்டதுமே பாக்கியாவும் இனியாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த போட்டியில் சேரணும், அதுக்கப்புறமா நான் ஜெயிக்கணும், அப்புறமா அவங்க ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு தரணும், இவ்வளோ வேலைகள் இருக்குது, அது சுலபமாக கிடச்சிருமா என்ன, இவ என்னன்னா மேலே எங்கேயே நடக்க முடியலன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கவும், அப்போ இனியா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் நடக்கலாம் வேண்டாம், அதுக்கு தான் லிஃப்ட்டெல்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கும்போது, சரிதான் இனியா பாப்பா, லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம மாட்டிப்போம்ல அப்படிங்கவும், இதை கேட்டுட்டு பாக்கியாவும் இனியாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாக்கியாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் நீ உங்களை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கே கிளம்புறாங்க. அப்போ இனியாவுக்கு ஃபோன் பண்ணும்போது இனியா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் போங்கம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், சரின்னு பாக்கியா மட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அப்போ சில பேரை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தோம்னா நிதிஷை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சம் எதிர்பார்க்காத பாக்கியா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நிதிஷை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிதிஷ் வந்து பாக்கியாவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியாமல் பாக்கியா வந்து முழிச்சிட்டு இருக்கிறாங்க.